பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரூத் சாப்டர் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தருமே ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, போவாஸுடைய லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அந்த ஸ்தானத்தில் கர்த்தருடைய கிருபையினால் அவருக்கு வந்ததுக்கு ஒரு காரணம், இன்றைக்கி வேலை செய்கிறவங்க பார்த்து, ஏய் ஒழுங்காக வேலை செய், ஏய் அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லாமல் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கவங்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை? ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமான ஒரு சம்பவம் கூட. இன்றைக்கி நம்மளால் அந்த ஆசீர்வாதங்கள் சொல்ல முடியல. இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு மண்ணில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஜெபிக்கிறவங்களுக்கும் கிடைக்கல, பாடுறவங்களுக்கு, துதிக்கிறவங்களுக்கு, ஆராதிக்கிறவங்களுக்கு. பட் இப்படி நம்ம இருக்கணுன்றது தெய்வ சித்தமாக இருக்கிறது. அவனோட பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணுமா? அப்போ தான் ஜனங்க நம்மளை ஆஸ்வதிப்பாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அவன் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டான், அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த ஜனங்க சொல்கிறாங்க, ஒரு கர்த்தருமே ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ பெரிய அழகான ஒரு காரியங்கள். இந்த மாதிரி ஒரு ஓனர் நமக்குள்ளே இருந்தாங்கன்னா எப்படி நல்லாயிருக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஓனர் இப்படியாப்பட்ட நிலைமையில் இல்லை அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கத்தக்கதாய் அவங்களுடைய லெவல் மாறணும். ஜெபிங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள். போவாஸோட லைஃப்பில் சாதாரணமாக இந்த மனநிலை வரல. கர்த்தர் உங்களோட இருப்பாராக, கர்த்தருமே ஆஸ்வதிப்பாராக. இந்த 2 கன்வர்சேஷனும் அழகான ஒரு கன்வர்சேஷன். அவனுடைய அன்பு பிரசன்னம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தானே இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கும், இரக்கங்களை கொடுக்கும், பேர் சொல்லும்படியாக இருக்கும். போவா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்ன வரைக்கும் அவர் பேர், அவர் சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் மாறாமல் அப்படியே இருக்குது. நாம் இருக்கிறோம், போகிறோங்க, செகண்ட்ரிங்க. ஆனால் நம் மூலமாக பேசின வார்த்தைகள் இந்த பூமியில் நிலச்சிருக்கணும். இந்த பூமியை உருவாக்கினவருடைய அன்றில் நாம் இருக்கிற வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒழுக்கமுள்ள வார்த்தைகள் தான் நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி அது மாறாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அவனுடைய பிள்ளைங்கள் என்று சொல்லுகிறவங்கெல்லாம் மனம் போன போக்கில் தான் பேச்சு. ஊழியர்களையும் ஆஸ்வதிக்க முடியல, விசுவாசிகளையும் ஆஸ்வதிக்க முடியல, உறவுகளையும் ஆஸ்வதிக்க முடியல. எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாங்க, எனக்கு என்னத்தை பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். கர்த்தர் உங்களோட இருப்பாராக. அறுக்கிறவர்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தருமே ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கி நம்மையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்வத்தை கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்குற உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் கிறிஸ்துவின் அன்போடு கூட இருக்கும்போது இந்த போவாஸுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தை வெளிப்பட்டது போல் பரிசுத்த ஆவியானவரை அறியாத போவாஸுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தை வெளிப்படுமானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முள்ளே வந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. நாம் மற்றவர்களை ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தமாக நல்லா வளர்ச்சி அடையும்படியாக, எழுச்சி பெறும்படியாக, உற்சாகமூட்டும்படியாக நம்ம பேசணும் இல்லையா? அப்படி பண்ணும்போது தான் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உண்டாகும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்முடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. நாம் சொல்கிற வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை உருவாகும். ஆனால் இன்றைக்கி அது காணாமல் போயிடுச்சு. என் வார்த்தையை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னால் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் யார் தெரியுமில்ல. இப்படியாப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கி உலகில் பயங்கரமாக போய்கிட்டுருக்கிற ஒரு காரியம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக ஜனங்களை நம்ம உயர்த்துவோம், ஜனங்களை பேசுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்ப்பவர்களை நம்ம வாழ்த்துவோம், அவர்களும் நம்மை வாழ்த்துவார்கள். விதைப்போம், அறுப்போம். விதைக்காமல் இருக்க முடியாதல்லவா? இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். தயவுசெய்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று போவாஸ் சொன்ன உடனே அவர்கள் கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக
என்று கும்பலாக சேர்ந்து சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்திருக்குங்க நினச்சி பாருங்களேன். அந்த வெயிலில், இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் எனக்கு என்னத்தை சாப்பாடு கொடுத்த, எனக்கு பிரியாணி கொடுத்தியா, எனக்கு கபாப் கொடுத்தியா, சப்பாத்தி போட்டிங்களா, ரொட்டி கொடுத்தீங்களா, ரைஸ் கொடுத்தீங்களா, இந்த கான்வர்சேஷனில் இல்லை. ஆனால் வார்த்தை வந்த உடனே ஆசீர்வாதம் வந்துடுச்சு. இன்றைக்கி உங்கள் வார்த்தை என் வார்த்தையை ஜனங்க மதிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நடக்கலை. அதுதான் உண்மை. நம்ம கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நடப்போம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வார்த்தைக்கு கனம் கிடைக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக்கட்டும்ப்பா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்ற வார்த்தை கேட்ட உடனே அவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்களே, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கூட இவ்வளோ கேவலமான வார்த்தைகளாக பேசி எங்களை மதிக்காத சூழலை உண்டாக்கிக்கிட்டோம். இந்த நாளில் எங்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்பதற்கு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு வார்த்தை பிரகாரமாக நாங்கள் மற்றவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொள்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.